ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுக்குள்ளே பிரியமான நேர்மை உறவுகளே, திருச்சட்டம் எமக்கு வாழ்வு கொடுக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், திருச்சட்டத்தை ஜூத மக்கள் மிகவும் கண்டிப்பாகவும் உன்னிப்பாகவும் அனுசரித்து வந்தார்கள். ஏனென்றால் திருச்சட்டம் அவர்களுக்கு 3 முக்கிய விடயங்களை எடுத்து கூறுகின்றது. ஒன்று, திருச்சட்டம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவை காட்டுகின்றது. இரண்டாவது, திருச்சட்டம் மற்ற இனத்தவர்களை விட இவர்கள் மேன்மையானவர்கள் என்பதை இந்த திருச்சட்டம் அவர்களுக்கு காட்டுகின்றது, எடுத்து கூறுகின்றது. அதே போல திருச்சட்டம் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்களில் எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த நம்ம வச்சுக்கிற ஃபோன் ஒரு 32 GB ஆக இருந்தால், நம்ம 128 GB இல்லாட்டி 256 GB ஃபோனை பாவிக்கின்ற போது அதனுடைய பாவனை அதிகமாக இருக்கும், அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். கன விடயங்களை எம்மால் அதிலே சேகரித்து கொள்ள முடியும். அதே போலதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நான் திருச்சட்டத்தை அழிப்பதற்கு அல்ல, மாறாக அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று. மோசேயுடைய காலத்திலே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொலை செய்யாதே. இயேசு கூறுகின்றார், கோபம் கொள்ளாதே. ஆணையிடாதே என்று திருச்சட்டம் கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அளவோடு பேசு. விபச்சாரம் செய்யாதே என்று திருச்சட்டம் கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்காதே. அயலவனை அன்பு செய் என்று திருச்சட்டம் கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், அனைவரையும் அன்பு செய். அன்பான உறவுகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அன்பு கட்டளை, உன்னை போல உனக்கு அடுத்திருப்பவனையும் அன்பு செய். இந்த கட்டளையின் மூலம் திருச்சட்டத்தில் கூறுகின்ற அனைத்து விடயங்களும், ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகள் அனைத்துமே அதற்குள் உள்ளடக்கப்படுகின்றது. திருச்சட்டத்தை பல வேளைகளிலே நாங்கள் சுமையாக பார்க்கின்றோம். உறவுகளே, திருச்சட்டம் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய படிப்பினைகள், கற்பினைகள், கற்பிக்கின்ற போதனைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் பயணிக்கின்ற பாதையிலேயே, உதாரணமாக பெரியமுல்லை அந்த ஜங்ஷனில் 4 ஜங்ஷனும் 4 வீதிகளும் ஒன்றாக வருகின்ற பாதையிலேயே சமிக்கை விளக்கு இருக்கின்றது. அந்த சமிக்கை விளக்கு நமக்கு அறிவுறுத்தலை கொடுக்கின்றது. இப்போது நாங்கள்
நிற்க வேண்டும், இப்போது நாங்கள் தயாராக வேண்டும், இப்போது நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த சமிக்கை விளக்கு இல்லாத போது 4 பக்கங்களில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய வாகனத்தை கொண்டு வருகின்ற போது அங்கே குழப்பம் ஏற்படுகின்றது. அதே போலதான் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய போதனை நாம் எப்படி நம்முடைய வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற செய்தி, நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு செல்வதற்கு ஆண்டவருடைய போதனைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய போதனையை நாங்கள் சுமையாக பார்க்காமல் சுதந்திரமாக அவற்றை பின்பற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். ஆண்டவருடைய வாழ்வு, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கின்றது. ஆகவே ஆண்டவரோடு இணைந்து அவர் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது நாம் ஆண்டவருக்கேற்ற பிள்ளையாக மாற முடியும். நம்முடைய உறவிலே ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். சற்று நேரம் கண்களை மூடி வாழ்வு என்னும் கொடையை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். விசேட விதமாக ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய அழைக்கின்றார். எவ்வாறு அவர் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றாரோ அதே போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் என்ற செய்தியை நம்முடைய உள்ளங்களிலே பதித்துக் கொள்வோம்.